Hi everyone. General Pharmacology இப்போ அடுத்த டாபிக் வந்து ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் வந்து ஒரே ஒரு சாப்டர் கிடையாது, அதில் வந்து 4 பாகங்கள் இருக்குது. அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்சார்ப்ஷன் பற்றி மட்டும் பார்ப்போம். ஆல்ரெடி டெஃபினேஷனில் நம்ம பார்த்துட்டோம். வாட் இஸ் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ்? ஃபார்மகான்னா ட்ரக், கைனெட்டிக்ஸ்னா மூவ்மெண்ட். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரக்கை பற்றி படிக்கிறது தான் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் என் பாடி இந்த ட்ரக் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு படிக்கிறதும் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். ஸோ என் பாடி என்ன பண்ணும்? இதை அப்சர்வ் பண்ணும், மற்ற ஆர்கானுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், தென் அதை இன்ஆக்டிவாக மாற்றும், தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டபாலிசம். தென் மெட்டபாலைஸ் ஆன அந்த வேஸ்ட்டு எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியவும் வந்து போயிடும். ஸோ ஃபஸ்ட் அப்சார்ப்ஷன் பற்றி மட்டும் பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ அப்சார்ப்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன், சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து சிஸ்டமிக் பிளட் சர்க்குலேஷனுக்கு போய் ரீச் ஆகுது இல்லையா, அந்த நடுவில் இருக்க ப்ராசஸ் தான் வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போ ஓரலாக வந்து ஒரு டேப்லெட் எடுக்கிறேன். எடுத்த டேப்லெட் வந்து கரைஞ்சி அதுக்கப்புறம் எங்கே போய் ரீச் ஆக போகுது? என்னோட பிளட்டை போய் ரீச் ஆக போகுது இல்லைங்களா? ஸோ அந்த நடுவில் இருக்க அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது 2 பேர். ஸோ பேசேஜ் ஆஃப் ட்ரக் தான் ஹெட்டிங். 2 பேர் யார்? பேசிவ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அப்புறம் கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட்டர் சிஸ்டம். ஸோ இவங்களதுலேயே வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிவ் பற்றி பார்ப்போம். ஸோ பேசிவ்க்கும் கேரியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேசிவ்க்கு எனர்ஜி தேவை இல்லை. அதாவது எனர்ஜி அப்படின்னா நம்ம பாடியில் வந்து ஏடிபி. அதே மாதிரி கேரியர் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு எனர்ஜி தேவை. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கேரியர்னால் ஒரு பேக்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பேக் வந்து தேவை. எதுக்காக அப்படின்னா, ஒரு ட்ரக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்காக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப், பேசிவில் ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன? சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க, இது நம்மளோட இன்டெஸ்டைன். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட ட்ரக் அப்சார்ப்ஷன் எங்கே இருக்க போகுது? இன்டெஸ்டைனில் இருக்க போகுது இல்லைங்களா? ஸோ அந்த இன்டெஸ்டைன்லேருந்து ஜஸ்ட் லைக் தட் என்ன ஆகுது? ட்ரக்ஸு மூவ் ஆகி பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகுது. ஸோ இங்கே குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, இங்கே குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரக் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். இன்டெஸ்டைனில் இருக்க ட்ரக் வந்து எப்படி இருக்குது? நிறைய இருக்குது. பிளட் ஸ்ட்ரீமில் ட்ரக்கு இல்லவே இல்லை. ஸோ ஹையிலேருந்து லோ போச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ இதில் வந்து வெறும் லிப்பிட் சால்யூபிள், அதாவது ஃபேட் சால்யூபிள் ட்ரக்ஸ் தான் வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, every part in our cell consists of each and every cell consists of cell membrane இல்லைங்களா? ஸோ அந்த செல் மெம்ப்ரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட் பேரியர். ஸோ அந்த லிப்பிட் பேரியர் இருக்கிறதுனால எல்லா லிப்பிட் சால்யூபிள் ட்ரக்ஸும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து என்ன, ட்ரக் வந்து இன்டெஸ்டைன்லேருந்து பிளட்டுக்கு மூவ் ஆகிற ஒரு ப்ராசஸ் வந்து சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் பேசிவ்லியே இன்னொரு டைப்பு ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன்ற வார்த்தை நம்மளுக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா? ஸோ ஜல்லடையிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுப்போம், இல்லைனா வந்து காஃபி வந்து ஃபில்டர் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் ட்ரக் என்ன ஆகுது? செல்லுக்கு வெளியிலேருந்து செல்லுக்குள்ளே வந்து மூவ் ஆகுது. இதுவும் வந்து ஹை டு லோ தான். ஸோ இது நடுவில் இருக்கிறது செல்லுன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு ஃபுல்லாக ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ 2 செல்லுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா? அந்த கேப்பில் அதான் அது ஃபில்டர் ஆகி வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கேப்பில் என்ன ஆகும்? ட்ரக்ஸு மூவ் ஆகி அந்த பக்கம் வந்து வந்துடுது. இதே பெரிய ட்ரக் பார்ட்டிகல்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் மூவ் ஆகி வராது. ஸோ திஸ் இஸ் ஒன் டைப். நெக்ஸ்ட் கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி கேரியர் மீடியேட்டடுக்கு என்ன வேணும்? இட் நீட்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு டைப்பு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இட் நீட்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2த்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, பேசிவ் அப்படின்றது வந்து நம்ம டேங்க்லேருந்து தண்ணி வருது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஹை டு மேலேருந்து கீழே வருது. ஸோ அதுக்கு வந்து மோட்டர் தேவையில்லை. பட் இதுவே வந்து கிரவுண்ட்லேருந்து தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும் இல்லைங்களா? அது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். லோ டு ஹை. ஸோ லோ டு ஹை அப்படின்னா கீழேருந்து தண்ணி எடுக்கிறோன்னா மோட்டர் வேணும். ஆனால் வந்துட்டு மேலேருந்து டேங்க்லேருந்து தண்ணி எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து மோட்டர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தென் ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சொன்ன மாதிரி லோலேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறப்ப அதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. எக்ஸாம்பிள் வந்து அயன் சால்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஸோ இதில் வந்துட்டு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு கேரியர் வந்து அது தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்லில் வந்துட்டு இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு கேரியர். ஸோ இந்த கேரியர் என்ன பண்ணுது? இந்த ட்ரக்கை வந்து பிடிச்சிட்டு செல்லுக்கு அந்த சைடு வந்து விட்டுருது. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் வச்சுக்கோங்க. ஸோ அந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் வந்துட்டு நம்மளோட செல்லுக்குள்ளே போகணும் அப்படின்னா GLUT4 அப்படின்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ இதுதான் வந்துட்டு GLUT4 அப்படின்ற டிரான்ஸ்போர்ட்டர். இந்த டிரான்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுது? இந்த குளுக்கோஸை பிடிச்சிட்டு செல்லுக்கு அந்த பக்கமாக வந்து தாண்டி விடுது. இதுதான் வந்துட்டு ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். தென் கேரியர் மீடியேட்டட்லேயே வந்து இன்னொரு டைப்பு விச் இஸ் கால்ட் அஸ் எண்டோசைட்டோசிஸ். ஸோ எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு இந்த பிக்சர் பாருங்கள். இதுதான் வந்துட்டு எண்டோசைட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன பண்ணுது? இது ட்ரக் மாலிக்யூல்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரக்கை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுது? கேப்சர் பண்ணி அப்படியே உள்ளே எடுத்து அது ஒரு தனி முட்டை மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே விழுங்குறது தான் வந்து என்னது? எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ கேரியர் என்ன பண்ணுது? அப்படியே என்கல்ஃப் பண்ணுது, ஒரு வெசிக்கல் மாதிரி ஒரு முட்டை மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரக்கை வந்து
கேப்சர் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுது, செல்லுக்குள்ளே வந்து போயிடுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து விட்டமின் B12. ஸோ விட்டமின் B12லாம் வந்துட்டு எண்டோசைட்டோசிஸ் மூலமாக தான் என்ன ஆகும், இட் வில் கெட் அப்சார்ப்ட். தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஃபேக்டர்ஸ் மாடிஃபையிங் ட்ரக் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த ட்ரக் அப்சார்ப்ஷன் நடக்கிறப்போ என்னென்ன வந்து தடைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்றது என்ன, நம்ம எடுக்க போகிறது வந்து ஒன்று லிக்விட் ஃபார்மில், கேஸ் ஃபார்மில், இல்லைனா சாலிட் ஃபார்மில். இதில் வந்து எது ரொம்ப குவிக்கஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் தான், சரியா? பிகாஸ் நம்ம ஜஸ்ட் இன்ஹேல் பண்ணோன்னா அது டிசால்வ் ஆக வேண்டாம், அப்சர்வ் ஆக வேண்டாம், எதுவுமே ஆக வேண்டாம், ஜஸ்ட் லைக் தட் லங்ஸ்க்கு போயிடும், லங்ஸ்லேருந்து பிளட்டுக்கு ஈஸியாக போயிடும். பட் இதுவே ஒரு சாலிடாக எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகணும், அது வந்து உடையணும், டிசால்வ் ஆகணும், அதுக்கப்புறமா வந்து அது லிப்பிட் சாலிபிளாக வேறு இருக்கணும், அதுவும் இல்லாமல் அன்அயனைஸ்டாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் வந்துட்டு இந்த சாலிட்ஸை உள்ளே போய் சேரும். பட் லிக்விடில் சாலிடை விட லிக்விட் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிக்விடில் வந்து டிசல்யூஷன் அப்படின்ற ப்ராசஸ் தேவையில்லை, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து லிக்விடாக தான் எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்து மூணு டைப்ஸ் எடுக்கிறோம், சாலிட், லிக்விட், கேஸஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இதில் வந்து கேஸ் தான் குவிக்கஸ்ட்டு, கேஸ்க்கு அடுத்து லிக்விடுக்கு அடுத்து சாலிட், ஓகேங்களா? தென் லிப்பிட் சொலியபிலிட்டி. ஸோ லிப்பிட் சொலியபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ட்ரக்கு ரொம்பவே லிப்பிட் சொலியபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக அப்சார்ப்ஷன் நடக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் சேம் கான்செப்ட். நம்ம செல்லை சுற்றி என்ன இருக்குது, வி ஹாவ் செல் மெம்ப்ரெயின். ஸோ இந்த செல் மெம்ப்ரெயின் வந்து மேடப் ஆஃப் வாட், லிப்பிடு தான். ஸோ லிப்பிடாக இருக்கும்போது ஒரு வாட்டர் சொலியபிள் ட்ரக் எடுத்துகிட்டு வந்தோன்னா என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இருக்குது உங்ககிட்ட, அந்த ஆயிலில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், அந்த ஆயில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது இல்லையா? ஸோ அதுவே ஆயிலாக ஒரு கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயில் ஒரு கேஸ்டர் ஆயில் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லையா? ஸோ லிப்பிட் சால்யூபிளாக என் ட்ரக் இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக அப்சார்ப்ஷன் நடக்கும் அப்படின்றது கான்செப்ட். ஓகே, தென் அயனைசேஷன். ஸோ இது கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ரிமெம்பர், அன்அயனைஸ்டு ட்ரக் தான் வந்து ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது என்ன அயனைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ட்ரக் இருக்கு இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்ட் வச்சுக்கோங்க, NaCl அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து தண்ணியில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், H2Oவில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த NaCl என்ன ஆகும், உடஞ்சிரும், ஓகேவா? ஸோ அப்படி உடஞ்சி அது என்னவா மாறும் அப்படின்னா Na+Cl- அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஸோ இந்த NaClக்கு சார்ஜே இல்லை, ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ் இல்லை. பட் இது உடஞ்ச பிறகு ஒரு சார்ஜ் வருது பார்த்தீங்களா, ப்ளஸ் இல்லை மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் வருது பார்த்தீங்களா? ஸோ அப்படி சார்ஜஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அயான்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை வந்து காம்பவுண்ட்னு கூப்பிடக்கூடாது, அது என்ன கூப்பிடணும், அயான்ஸ் அப்படின்னு கூப்பிடணும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்தது இல்லையா, Na+Cl- பிரிஞ்சுது இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து என்னது, அயனைசேஷன். ஸோ ட்ரக்ஸுக்கும் வந்து நம்ம ட்ரக்ஸை வந்து அப்படியே சாலிடாக எடுத்துக்க முடியாது இல்லையா, எப்படியே ஒரு வாட்டரில் கரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த கான்செப்ட் இதுக்குள்ளே வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி இந்த அயனைசேஷன் அன்அயனைசேஷன் வந்து நம்ம பாடியில் நடக்குது அப்படின்னு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நம்மளோட பாடியில் அப்சார்ப்ஷன் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா இன்டெஸ்டைன், ஓகேவா? இன்டெஸ்டைன் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் pH, பேசிக் என்வாயர்மெண்ட் இன்டெஸ்டைன், ஓகே. பட் இதுவே வந்து ஸ்டொமக்கில் என்ன இருக்குது, HCl இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து அசிடிக் என்வாயர்மெண்ட். ஸோ இது இன்டெஸ்டைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஸ்டொமக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரக் எடுக்கிறேன். இந்த ட்ரக்குக்கு ஒரு தன்மை இருக்குது, என்ன அப்படின்னா இது ஒரு வீக் ஆசிட். ஸோ ஆசிட் அப்படின்னா அதோட pH எப்படி இருக்கும், 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். ஸோ வீக் ஆசிட் அப்படின்னும் போது 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கும், ஓகேவா? இதான் வந்து வீக் ஆசிட். ஸோ ஆஸ்பிரின் அப்படின்ற டேப்லெட் வந்து இஸ் அ வீக் ஆசிட், ஓகே. இப்போது இது எங்கே போய் ரீச் ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்டொமக்குக்கு போய் ரீச் ஆகுது. ஸோ ஸ்டொமக்குக்கு போய் ரீச் ஆகும்போது இந்த ட்ரக் உடையுமா, ஒரு ஆசிடையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ட்ரக் உடையுமா, கண்டிப்பாக உடையாது. ஸோ அது என்னவா இருக்கும், அன்அயனைஸ்டாகவே இருக்கும். ஸோ அப்படி அன்அயனைஸ்டாக இருந்தால் என்ன அர்த்தம், நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அயனைசேஷன் டெஃபினிஷன் பார்க்கும்போது எதாவது பார்த்தோம் இல்லையா? ஸோ அன்அயனைஸ்டாக ட்ரக் இருக்கும்போது என்ன ஆகும், அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆஸ்பிரின் வந்துட்டு அசிடிக் என்வரன்மெண்ட்டில் ரொம்ப அழகாக அப்சர்வ் ஆகிடும் அப்படின்றது கான்செப்ட், ஓகே. தென் கமிங் டு பேசிக். இப்போ வந்து ஸ்டொமக்கை விட்டு தாண்டி வந்தாச்சு, இன்டெஸ்டைனுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், என்னோட இன்டெஸ்டைன் வந்து பேஸ், என்னோட ட்ரக் வந்து அசிடிக். ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், என்னோட ட்ரக் வந்து அயனைஸ்டாக மாறிடும், உடஞ்சிரும். அப்போ விச் மீன்ஸ் இட் பிகம் அயனைஸ்டு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள், கோடின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்குது, ஓகே. இந்த கோடின் அப்படின்ற ட்ரக் வந்து இட்ஸ் அ வீக் பேஸ், ஓகேங்களா? வீக் பேஸ் அப்படின்னா வந்துட்டு இதோட pH 7 நியூட்ரல், 8, 9 அந்த மாதிரி இருக்கலாம், ஓகே. ஸோ ஒரு பேசிக் ட்ரக் எடுக்கிறேன். இப்போ எந்த என்வாயர்மெண்ட்டு, ஸ்டொமக் என்வாயர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன், அது வந்து ஒரு ஆசிட் என்வாயர்மெண்ட் இல்லையா? ஸோ ஆசிடிக் என்வாயர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பேஸு ஒரு ஆசிட் என்னவா மாறிடும், அயனைஸ்டாக மாறிடும், ட்ரக்கு உடஞ்சிரும். ஸோ இட் பிகேம் அயனைஸ்ட். பட் இதுவே இந்த டேப்லெட்டை வந்து நான் என்ட்ரி கோட்டடாக எடுத்து அது வந்து ஒரு பேசிக் இன்டெஸ்டைன் வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இட் வில் நாட் கெட் அயனைஸ்ட், அன்அயனைஸ்டாகவே இருக்கும். பிகாஸ்
என் ட்ரக்கும் பேஸு, என்னோடய என்வாயர்மெண்ட்டும் பேஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பாடியில் அயனைசேஷன் நடக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ அயனைசேஷன் நடந்துட்டால் என்ன, ஏன் அன்அயனைஸ் தான் அப்சர்வ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயனைஸ் ட்ரக் வந்து ஆல்மோஸ்ட் போலார், அதாவது வாட்டர் சால்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ரொம்ப சீக்கிரமாக வாட்டரை அட்ராக்ட் பண்ணிடும். அப்படி வாட்டரை அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளோட யூரினில் ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். அப்போ அந்த ட்ரக்கு வந்து வேலை செய்ய முடியாது. என்ன வேலை செய்கிறதுக்காக கொடுத்தோமோ அதுக்கு வேலையை அதால் பண்ண முடியாது. ரொம்ப சீக்கிரமாக மெட்டபலைஸ் ஆகிட்டு நம்மளோட பாடியை விட்டு வெளியே போயிடும். ஸோ அதனால் அயனைசேஷன் எந்த அளவுக்கு கம்மியாக நடக்குதோ அந்த அளவுக்கு ட்ரக்கோட ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ மீதி மூணுமே வந்து ஈஸியான டாபிக் தான். பார்ட்டிகல் சைஸ். ஸோ பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அப்சார்ப்ஷன் கஷ்டம் இல்லையா? ஸோ ஃபில்ட்ரேஷனில் கூட வந்து என்ன பார்த்தோம், 2 செல்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்குது, அதில் வந்து எஸ்கேப் ஆகி வந்துடும் அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட். தென் ஏரியா ஆஃப் அப்சார்பிங் சர்ஃபேஸ். ஸோ அதோட ஏரியா வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10 மீட்டர் வரைக்கும் தான் வந்து அப்சர்வ் ஆகும் அப்படின்னா அதுக்கு ட்ரக் வந்து கஷ்டம். இதுவே வந்து ஒரு 20 மீட்டர் வரைக்கும் அப்சார்ப்ஷன் பாசிபிள் அப்படின்னா எஸ், நிறைய வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. தென் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்த ஒரு கான்செப்ட். ட்ரக்கை வந்து பேரண்டலாக கொடுக்கும்போது என்ன ஆகும், டைரெக்டாக பிளட்டில் கலக்கிறதுனால அப்சார்ப்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸில் வந்துட்டு எல்லாமே கண்டிப்பாக படிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஈஸி தான். பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அயனைசேஷன் அண்ட் லிப்பிட் சால்யூபிலிட்டி. பிகாஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி லிப்பிட் சால்யூபிள் அண்ட் அன்அயனைஸ்டு ட்ரக்ஸோட அப்சார்ப்ஷன் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த 2 கான்செப்ட் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அண்ட் இந்த டாப்பிக்கில் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷனில் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயும் பர்டிகுலராக நான் சொன்ன இந்த 2 திங்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். இதில் வந்து எம்சிக்யூஸ் இருக்குது. பட் பயோ அவைலபிலிட்டின்னு ஒரு டாபிக் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் வந்து அப்சார்ப்ஷனுக்குரிய எம்சிக்யூஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.